என்னோட கேரியரோட பிகினிங்ல நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் எ டீச்சர் அண்ட் தேர் வாஸ் அ பிரின்சிபல் whom I admired most. ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, ஆனால் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக நடந்துக்குவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன இன்சிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், டெய்லி ஒரு 5 வேர்ட்ஸாவது எழுதி போடணும். வொக்காபுலரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்போது ஒரு நாள் வந்து நான் ஒரு 5 வேர்ட்ஸ் நான் எழுதி போட்டிருக்கிறப்ப, ஒரு பர்டிகுலர் வேர்ட் சீனரி, அதனுடைய ஸ்பெல்லிங் வந்து நான் போர்டில் எழுதி போட்டிருந்தேன். SCENARY. ERY போடுறதுக்கு பதிலாக நான் வந்து ARY போட்டேன். ஸோ ஷி கேம் அரவுண்ட். அவங்க வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறப்ப அப்படியே ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பார்த்தாங்க, என்னை வெளியே கூப்பிட்டாங்க. ரொம்ப சாஃப்டாக சொன்னாங்க, ப்ளீஸ் நோட் த ஸ்பெல்லிங் ஆஃப் த வேர்ட் சீனரி. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் யூ டு ஹேவ் கமிட்டட் சச் மிஸ்டேக் அப்படின்னு சாஃப்டாக சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருந்தாங்க. அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப தச்சுது மனசுல. இன்னைக்கும் அவங்க எப்படி சொன்னாங்க, என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து என்னால மறக்க முடியல. இதே மாதிரி யாராவது ரொம்ப டிஸ்ஹார்டன் ஆகி ஃபீல் பண்ற சமயத்துல அவங்கள என்கரேஜ் பண்றதுக்காக என்ன மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னோம்னா, உன்னால முடியலன்னா யாரால முடியும், இஃப் யூ கான் டூ இட் ஹூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த வார்த்தைகளை சொல்றப்ப ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி பூஸ்டிங் அப் த பர்சன் ஹூஸ் டிஸ்ஹார்டன்ட். நம்மளால முடியல அப்படின்னு சொன்னா யாரால முடியும் அப்படின்னு ஒரு டீம் லீடர் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த டீம்ல உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே வந்து டெஃபினட்டா நம்ம எல்லாருமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எந்தூசியாஸ்டோட செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கப்படக்கூடிய கொஷின்ஸுக்கு, இந்த மாதிரி பேச்சுக்கு இங்கிலீஷ்ல ஒரு டேர்ம் உண்டு. இட் இஸ் நாட் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், பட் இட் இஸ் அ டெக்னிக் யூஸ்ட் இன் அ லாங்குவேஜ். தட் இஸ் கால்ட் ரெட்டாரிக். இந்த ரெட்டாரிக், மேக்ஸிமம் ரெட்டாரிக் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்போம். நீ செய்யலைன்னா அப்புறம் யார் செய்வா, நீயே ஹெல்ப் பண்ணலைன்னா அப்புறம் நான் யார்கிட்ட போய் கேட்குறது, இஃப் யூ கேன் டூ இட் ஹூ கேன் டூ. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறது வந்து ரெட்டாரிக் அப்படின்னு சொல்றது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஈவன் இன் சென்டென்சஸ் ஆல்சோ இட் வில் பி யூஸ்ட். லைக்வைஸ் பீப்புள் வில் சே, இஸ் ஹி அ ஹியூமன் பீயிங் அப்படின்வாங்க. அதாவது மனுஷனே பார்த்து இவங்க ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் ரெட்டாரிக். சப்போஸ் ஒருத்தங்க இன்னொருத்தங்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க, அந்த இன்னொருத்தங்க அதை வந்து மறுத்துடுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஹெல்ப் கேட்டவங்க அத்தனை பேரை விட்டுட்டு நான் வந்து உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி சொல்றப்ப திஸ் இஸ் ரெட்டாரிக். இட் இஸ் அ டெக்னிக். இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டெக்னிக். இது மெயினா எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னம்னா, பர்சுவேஷனுக்காக, அடுத்தவங்களை வந்து ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறதுக்காக, சம்மதிக்க வைக்கிறதுக்காக, கோக்ஸ் பண்றதுக்காக, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். பர்சுவேஷன், பர்சுவேட் அப்படின்னு சொன்னா அடுத்தவங்களை வந்து சம்மதிக்க வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய, நம்ம கையாளக்கூடிய மெத்தட்ஸ் இன் டாக்கிங் as well as in writing also.